ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, இப்போல்லாம் பட்டாணி சீசனாக இருக்குது. அதனால் சின்ன பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். நம்ம அந்த பட்டாணி கேரட் பீன்ஸை வச்சு புலாவ் செய்யலாம். நல்லா சூப்பராக சுவையான சுவையில் நல்லாயிருக்கும். வாங்க, நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம். பாருங்கள், பட்டாணி இந்த ஒரு கப் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது பெரிய சைஸ் கேரட் ஒன்று, நான் ஒரு 4 பீன்ஸு, 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய். இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம பாசுமதி அரிசியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டு நம்ம கழுவிட்டு ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சிடலாம். பாருங்கள், 2 டம்ளர் போடுறேன். நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு சைடு ஊற வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம். நெய் கூடவே 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம், ரிஃபைண்ட் ஆயில். பாருங்கள், 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய், 2 இலை வச்சுருக்கேன். நம்ம அதை இதில் போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட வேணுமோ வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகாய் 2 தான் கீறி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதில் போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப அதிக நேரம் வதங்க தேவையில்லை. சுமார் கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வதங்கினாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸு சேர்த்துக்கலாம். பட்டாணியும் நம்ம இதில் பாருங்கள், கேரட்டு பீன்ஸு பட்டாணியெல்லாம் போட்டு இந்த மாதிரி 3/4 பாகம் வெந்தாலே போதும். இது ஃபுல்லாக நல்லா வேகணுன்றது இல்லை. இந்த புலாவுக்கு இப்படி பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரியவங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க, குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி புலாவ் செஞ்சாக்கா. இப்போ நம்ம இதில் தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 2 டம்ளர் போட்டுக்கிறோம், 1க்கு 1.5 பாசுமதிக்கு. இதுக்கு நம்ம 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். கரெக்டாக 3 டம்ளர் ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு. பாருங்கள், 2 டம்ளர் அரிசி தான் கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொதித்தோடனே அரிசி போடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சலன்னு கொதிக்குது. பாருங்கள், ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். நல்லா இப்போ நம்ம இதை அரிசி போட்டாச்சு. இப்போ மூடிட்டு பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், கரெக்டாக 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம அந்த புலாவ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது. இப்போ அதை ஒரு ஹாட் பாக்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். தண்ணியும் கரெக்டாக இருக்குது, புலாவும் நல்லாயிருக்கு. பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். பாருங்கள், புலாவ் எப்படி இருக்குன்ட்டு. பட்டாணி இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா வாசனையாக அருமையாக இருக்கும். இப்போ ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மூடி வச்சிடலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இல்லை 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளியும் சேர்த்துடலாம். நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை எடுத்து ஆற விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாவும்
கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி போட்டு அரைச்சி வச்சுட்டேன். கடாயை வச்சுருக்கேன். இப்போ வதக்கணும் இல்லையா, அதே கடாய் தான். குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் குழம்பு தான் வைக்க போகிறேன். எண்ணெய் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பாருங்கள் 2 லவங்கம் 2 பட்டை தான். இதை போட்டுருவோம். கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அரைச்சி வச்சு விழுதாட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து சில்லி பவுடரு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகள், கல்லுப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது சரியாக இருக்கும். இதில் லேசாக கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி வைக்கலாம். கலரி குருமாவுக்கு நான் தேங்காய் போட்டு இது வேறு ஜாரில் போட்டிருக்கேன். இந்த தேங்காயில் ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், மசாலா தக்காளி நல்லா போட்டு வச்சது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றலாம். இதை பாருங்கள், இந்தமாரி பிழிஞ்சி சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு பால் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுமாரி ஊற்றினா கொஞ்சம் நெஞ்சு மேலே இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சைடு ஒன்று ஊற்றியாச்சு. குருமா சிக்கன் போட்டு கூட செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த இதுக்கு மூணு முட்டை ஊற்றிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வெந்துடும் கொதிச்சதில் ஊற்றின உடனே. இப்போ வந்து கிளற வேணாம், வெந்துட்ட உடனே நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். ஊற்றியாச்சு. பார்ப்போம். பாருங்கள், 3 முட்டை ஊற்றணும் இல்லையா, 3 முட்டையும் நம்ம அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியதான். திருப்பியே விடலாம், கூட இப்படியே தள்ளி விட்டாலும் தனித்தனியாக அப்படியே வந்துடும். இப்போ இதை லேசாக பெப்பர் போட்டு இறக்கிட வேண்டியது தான். பெப்பர் போடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு போடுறேன். அப்புறமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பரிமாற வேண்டியதான். இவ்வளவும் 2 முட்டை குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதை பரிமாறலாம். பட்டாணி கேரட் பீன்ஸ் கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சீசன் டைமில் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த குழந்தைங்களாம் இந்த மாதிரி சாதம்னா டக்குன்னு ஸ்கூலுக்கும் கட்டிகிட்டு போவாங்க, சாப்பிடவும் செய்வாங்க. இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இந்த முட்டைக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், செய்து பாருங்கள். செய்துட்டு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், சாதம் நல்லாயிருக்கு பலப்பலன்னு. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அது சூடாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.